வணக்கம் மேஷராசி அன்பர்களே. இன்னைக்கு டிசம்பர் 13 2025. உங்க நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கீங்களா? சரி வாங்க, இன்னைக்கு கிரகங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் சர்ப்ரைஸ் வச்சிருக்குன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் உங்க மனநிலை, பணம், வேலை, உறவுகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா உங்க நட்சத்திரத்துக்கு என்ன ஸ்பெஷல் பலன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இன்றைய கிரக நிலைகள். ஏன்னா உங்க நாளோட ஃபவுண்டேஷனே இதுதாங்க. அப்போ இன்னைக்கு கிரக அமைப்பு உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது? உங்களுக்கு நல்லதா இருக்குமா இல்ல சின்ன சின்ன சேலஞ்சஸ் வருமா? வாங்க பாத்திரலாம். இன்னைக்கு உங்க ராசி பலனோட முக்கியமான ஆணிவேரே இந்த 2 கிரகங்கள் தான். பாருங்க, சனி பகவான் கும்பத்திலையும் குரு பகவான் ரிஷபத்திலையும் இருக்காங்க. இந்த பவர்ஃபுல் காம்பினேஷன் தான் இன்னைக்கு உங்க நாளை தீர்மானிக்க போகுது. அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒண்ணு, உங்க மனநிலை எப்படி இருக்கும், நீங்க எந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு உங்க மைண்ட்ல புதுசா ஐடியாஸ் பிறக்கும். இது வரைக்கும் யோசிக்காத கோணத்துல எல்லாம் யோசிப்பீங்க. ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். இந்த கிரியேட்டிவிட்டியை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான வார்னிங் இருக்கு. யாருக்காச்சும் சத்தியம் பண்றதுக்கு முன்னாடி இல்ல ஏதாவது ப்ராமிஸ் பண்றதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிங்க. ஏன்னா எமோஷனலா கொடுக்குற வாக்குறுதி அப்புறமா உங்களுக்கு பெரிய பாரமா மாற வாய்ப்பு இருக்கு. சோ ரொம்ப கவனம் தேவை. சரி, அடுத்ததா பணம் தொழில் விஷயத்துக்கு வருவோம். இந்த கிரகங்கள் உங்க கரியர்லயும் ஃபினான்ஸ்லயும் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி. ரொம்ப நாளா உங்களை பரேஷான் பண்ணிட்டு இருந்த கடன் பிரச்சனை எல்லாம் இன்னையில இருந்து குறைய ஆரம்பிக்கும். நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க எதிர்பார்க்காத வழியில இருந்து பணம் வரத்துக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. கையில காசு புழக்கம் அதிகமாகும். அதுவே ஒரு தனி சந்தோஷம் தானே. வேலை விஷயத்திலயும் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் தான். பிசினஸ் பண்றவங்களா இருந்தா உங்க அப்ரோச்சை கொஞ்சம் மாத்தி பாருங்க, நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கு உங்க திறமை நல்ல வெளிப்படும். உங்க மேலதிகாரிகளோட முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததா நம்ம உறவுகள் பத்தியும் இன்னைக்கு உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிறதுக்கு சில டிப்ஸ் பத்தியும் பார்க்கலாம். நண்பர்கள் கூட ஏதாவது சின்ன சின்ன தப்பபிப்பிராயம் இருந்தா அதெல்லாம் இன்னைக்கு சரியாயிடும். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. இதனால உங்க நட்பு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இன்னைக்கு உங்க லக்கை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க லக்கி டைரக்ஷன் கிழக்கு, லக்கி நம்பர் 7, உங்க லக்கி கலர் வெளிர் மஞ்சள். இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டா இல்ல இந்த கலர் பொருளை யூஸ் பண்ணா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கும். இப்ப நாம இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா மேஷ ராசிக்குள்ள வர்ற 3 நட்சத்திரங்களுக்கு தனித்தனியா என்ன பலன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரங்க, இன்னைக்கு எந்த விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க, அவசரமே வேண்டாம். அடுத்தது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க, அதனால உறவுகள் வலுப்படும். கடைசியா கிருத்திகை நட்சத்திரம், உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான நாள். நீங்க தொட்ட காரியம் எல்லாமே ஜெயம்தான். ஸோ ஓவராலா பார்த்தா மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே நல்ல ஒரு சந்தோஷமான நாளா அமைய போகுது. அப்போ இன்னைக்கு கிடைக்க போற இந்த பாசிட்டிவ் எனர்ஜியையும் இந்த நல்ல வாய்ப்புகளையும் நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்க? இந்த நாளை உங்களுக்கு சாதகமா மாத்திக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.